நான் இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணி ஒரு 2 to 3 hours தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே நான் வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் என்னோட ஃபோனில் இன்ஸ்டாகிராமை தேடி இருப்பேன். அந்த அளவுக்கு அடிக்டடாக இருக்கேன், பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் வந்து முக்கியமாக இந்த சேலஞ்ச் எடுக்கிறேன். 7 நாளுக்கு வந்து நோ இன்ஸ்டாகிராம், நோ யூடியூப் அண்ட் நோ YT ஸ்டுடியோ. ஏன்னா இது எல்லாமே வந்து என்னோட அடிக்டட் ஆப்ஸ். அதனால வந்து இந்த 3த்தையும் வந்து என்னோட ஃபோனில் டெலீட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்குங்க, இது நல்லா இருக்கு, இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அமேசிங்கான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே Day 2 தான், ஆனால் அதுக்குள்ளே நான் இதெல்லாம் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. இன்ஸ்டாகிராம் இல்லாம நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்கு. நான் என்னோட இன்ஸ்டாகிராம், YT ஸ்டுடியோ, யூடியூப் என்னோட அடிக்டட் ஆப்ஸை வந்து டெலீட் பண்ணி 7 days ஆகுது. இந்த சேலஞ்சை வந்து நான் 7 daysல பிரேக் பண்ண போறேன். பட் ஒரு உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த சேலஞ்சை பிரேக் பண்ணணும்னு தோணவே இல்லைங்க. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த சேலஞ்சை இன்னுமே கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணணும்னு தோணுது. எதுக்காகனா எனக்கு வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ப்ரொடக்டிவா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால இந்த சேலஞ்சை இன்னுமே கண்டினியூ பண்ணலாம்னு தோணுது. பட் ஆனா வந்து 7 daysல பிரேக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுற வேலை எல்லாம் இருக்கு. அதனால நான் வந்து இந்த சேலஞ்சை பிரேக் பண்ண போறேன். பட் இந்த சேலஞ்சை நீங்க வந்து எடுக்கலாமா எடுக்க வேணாமன்றதெல்லாம் வந்து நான் லாஸ்ட் வரைக்கும் இழுக்க போறதா இல்ல, நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். அட்லீஸ்ட் உங்களால முடிஞ்சா ஒரு 1 or 2 days இந்த சேலஞ்சை வந்து எடுங்க. ஏன்னா கண்டிப்பா நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க, நீங்களே ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க டெலீட் பண்ணீங்கன்னா இது வந்து ஓகே, நான் வந்து எதுக்காக நான் நீ சொன்னலாம் டக்குனு கேட்க மாட்டேன், இது எடுக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிலாம் நீங்க வந்து யோசிச்சீங்கன்னா கமான் இந்த வீடியோல நான் வந்து எனக்கு இந்த 7 daysல என்னென்ன பெனிஃபிட் கிடைச்சிச்சோ அது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்றேன். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சேலஞ்சை நீங்க எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா வந்து உங்களோட அடிக்ஷன்ல வந்து உங்களால ஸ்டாப் தான் பண்ண முடியாது. பட் முடிஞ்சா இந்த 7 daysல அட்லீஸ்ட் ஒரு 2 days ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே பர்சனலா ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து இந்த 2 days வந்து நீங்களே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இல்ல கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு எடுப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த சேலஞ்சை எடுக்கணும்னு தோணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம போகல. எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் பாத்துருவோமா? பாத்துலாமா? அப்படின்னா நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பாருங்க. லெட்ஸ் கோ டு வீடியோ. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டா இந்த சேலஞ்சில நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, ஒரு 7 days இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 2 days நம்ம வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல டெலீட் பண்ணும்போது எனக்கு இந்த பெனிஃபிட் தெரிஞ்சிச்சுங்க. அதாவது வந்து என்னோட மைண்ட் வந்து ஒரு மாதிரி கிளாரிட்டியான மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல வந்து 2வது நாள் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, என்னடா ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து டெய்லி நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி நமக்கு தேவையே இல்லாத இன்ஃபர்மேஷனை நம்ம பாட்டு ஏத்திக்கிட்டே இருப்போம். அந்த இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கட் பண்ணாலே நம்மளோட மைண்ட் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்க மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி கிளாரிட்டியான திங்கிங் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ தட் நான் வந்து அதை பர்சனலா ஃபீல் பண்ணதுனால சொல்றேன், நீங்களுமே உங்களோட இன்ஸ்டாகிராம் ஜஸ்ட் 1 day இல்லைன்னா ஒரு 2 days டெலிட் பண்ணிப்பாங்க. நீங்களுமே இதே ஃபீலிங் வந்து நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஏத்திட்டு இருக்கும் போது நம்மளோட பிரெயின் வந்து ஒரு மாதிரி கிளட்டரா இருக்கும், ஒரு மாதிரி வந்து ஃபுல்லான மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி பிரேக் பண்ணா நம்மளோட பிரெயின் வந்து கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணும். நீங்க இதை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களே இதை ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட், இந்த சேலஞ்சை நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பா இந்த பெனிஃபிட்டை வந்து ஃபீல் பண்ணுவோம். அதாவது நமக்கு டியூரிங் த டேல வந்து அதிகமான டைம் இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு அதிகமான டைம் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம், யூடியூபோட டைம்லாம் நம்மளோட போன்ல செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கே டெய்லி ஒரு 2 to 3 hours வந்து நம்ம வந்து சாலிடா வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூபுக்கே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். அந்த 2 ஆப்பையும் நம்ம டெலிட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நமக்கு வந்து டைம் கிடைக்கும். அந்த டைமை நம்ம வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுவோம். அதேதான் நானுமே எனக்கு அந்த ஒரு 2 to 3 hours வந்து எக்ஸ்ட்ராவா கிடைச்சதுனால எனக்கு வந்து ரொம்பவே ப்ரொடக்டிவா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா சில டேஸ் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமே ஒரு 4 to 5 hours யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கட் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சா அதை நம்ம 4 to 5 hours இல்ல 2 to 3 hours கூட நம்ம வந்து ப்ரொடக்டிவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் 1 hour அதுல நமக்கு கிடைச்சா அதுல 1 hourல நம்ம நம்ம பண்ணாம இருந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி இந்த 1 hour பண்ணா கூட நம்ம வந்து லைஃப்ல ஏதோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் இருக்கும்ல. அதனால கண்டிப்பா இன்ஸ்டாகிராம், யூடியூப் டெலிட் பண்ணும்போது நமக்கு வந்து டைம் வந்து அதிகமா கிடைக்கும் டியூரிங் தி டேல. தேர்ட், இந்த பெனிஃபிட் மேபி உங்களுக்கு சில்லியா இருக்காங்க, ஆனா எனக்கு இது ரொம்பவே பெரிய ஒரு பெனிஃபிட்டா தெரிஞ்சு. அதாவது நான் வந்து 7 daysமே வந்து சீக்கிரமா தூங்கியிருக்கேன். ஒரே ரீசன் இன்ஸ்டாகிராம் இல்லாததுனால. நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து சீக்கிரமா தூங்கறதுக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க, டெய்லி உங்களோட ஸ்லீப் டைமிங் வந்து லேட்டா இருக்குன்னு நினைச்சா கூட இந்த சேலஞ்ச் எடுக்கலாம். கண்டிப்பா நீங்க வந்து பெட்ல ஒரு 11 o'clock எல்லாம் படுத்துறீங்க, உங்களுக்கு போன்ல யூஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னா நீங்க வந்து ஆப்வியஸ்லி தூங்கிடுவீங்க. அதனால இந்த சேலஞ்ச் மேபி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேலஞ்ச் ட்ரை பண்ணுங்க. ஃபோர்த், இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட
லைஃபை இன்னொருத்தரோட லைஃபோட உட்காந்து கம்பேர் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளோட மைண்ட் என்ன நினைக்குன்னா நம்ம அவங்கள மாதிரி இல்லைன்னு சொல்லி நம்மளே நமக்குள்ள கம்பேர் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நமக்கு தெரியாது அவன் வந்து 4 கார் வச்சிருப்பான், இன்டர்நேஷனல் ட்ரிப்பு போவான், பங்களா வச்சிருப்பான், நம்மளோட லைஃப்ல மட்டும் எதுவுமே இல்லையா, நம்ம எப்ப இப்பெல்லாம் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பாட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்க இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன்ல மாட்டிக்கிட்டீங்க, இப்போ உங்களுக்கு ரியலைஸ் ஆகும் ஆமா நம்மளும் கம்பேர் பண்றதுன்னு உங்களுக்கு இப்ப ரியலைஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு 1 or 2 days வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து பிரேக் பண்ணுங்க. பிரேக் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களோட லைஃப்ல திருப்பி ஒரு ஹாப்பினஸ் வரும். அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்ம ஆல்ரெடி சந்தோஷமா தான் இருக்கும். எதுக்கு நம்மளோட லைஃப் இன்னொருத்தரோட கம்பேர் பண்றோம்னு உங்களுக்கே தோணும். அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம்ல நம்ம இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏகப்பட்ட பேர் எங்கேயோ போயிருப்பாங்க. நமக்கு போகணும்னு அவசியமே இருந்திருக்காது. நமக்கு வந்து ரியலி வந்து போகணும்னு அவசியமே இருக்காது. அவங்க போயிட்டாங்க இவங்க போயிட்டாங்க நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளோட மைண்டுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நீங்க பிரேக் பண்ணணும்னு நினைச்சா கூட இன்ஸ்டாகிராம கொஞ்சம் பிரேக் பண்ணுங்க. உங்களோட மைண்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தாலே அது வந்து ரீசெட் ஆகி வந்து திருப்பி உங்களோட லைஃப்ல வந்து ஆமா அதெல்லாம் நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும். அந்த ஃபீலிங்ஸ் எனக்குமே இருந்துச்சு. அதனால சொல்றேன். லாஸ்ட் எனக்கே தெரியாம நான் வந்து ஒரு அடிக்ஷன்ல இருந்திருக்கேன்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சு. அது இன்ஸ்டாகிராம்லாம் டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுவோம்னா என்னோட போன்ல இன்ஸ்டாகிராம் தேடிட்டே இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம அடிக்டடா இருக்கணும் அப்பதான் புரிஞ்சிச்சு. இன்ஸ்டாகிராம் இந்த யூடியூப்லாம் டெலிட் பண்ணும்போது ஓரளவுக்கு என்னோட அடிக்ஷன் பிரேக் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இந்த 7 நாள் முடியும் போது நான் தேடலாம் இல்ல. சோ தட் எனக்கு வந்து ஏதோ அடிக்ஷன் வந்து பிரேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. அட்லீஸ்ட் நீங்க உங்களோட அடிக்ஷன் உங்களுக்கே தெரியாம நீங்க அடிக்ஷன்ல இருக்குன்னு தெரியாம இருந்தீங்கன்னா கமாண்ட் நீங்க வந்து அடிக்ஷன்ல தான் இருக்கீங்க. நீங்களே வந்து நீங்க உங்களோட போன்ல இன்ஸ்டாகிராம ஒரு 1 hour டெலிட் பண்ணி பார்த்தாலே நீங்க அத்தனை தடவை இன்ஸ்டாகிராம தேடுவீங்க. அதனால கமாண்ட் நீங்க இந்த மாதிரி ஒரு அடிக்ஷனை ஃபீல் பண்ணுங்க. நீங்களும் வந்து பிரேக் எடுங்க. அட்லீஸ்ட் 1 or 2 days எடுங்க. இந்த மாதிரி நான் இப்ப சொன்ன பெனிஃபிட்ஸ்லாம் எனக்கு பர்சனலா இந்த பெனிஃபிட்ஸ் தான் தெரிஞ்சிச்சு. இந்த 7 நாள் சோஷியல் மீடியாவை பிரேக் பண்ணும்போது இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் YT ஸ்டுடியோ என்னோட அடிக்ஷனை நான் பிரேக் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் பெனிஃபிட்டா தெரிஞ்சிச்சு. நீங்க வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்து இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட இஷ்டம். நீங்க வந்து ட்ரை பண்றேன்னா ட்ரை பண்ணுங்க. ஆனா இந்த சேலஞ்ச் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ரியலி ஒர்த். எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு வந்து என்னைய ப்ரொடக்டிவா வச்சிருக்கு. சோ தட் எனக்கு வந்து இந்த சேலஞ்ச் வந்து யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது மோர் அண்ட் மோர் நான் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது என்ன சேலஞ்ச் வந்து கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. சோ தட் நானும் ட்ரை அவுட் பண்றேன். நீங்களும் வந்து ட்ரை அவுட் பண்ணா ஓகே. நீங்களும் ஏதாச்சும் புதுசா ட்ரை அவுட் பண்ணிருக்கீங்கன்னா அது வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நீங்க சேனலுக்கு நியூவா பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அட்ராக்ஷன் கான்ஃபிடன்ஸ் க்ரூமிங் வீடியோஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா உடனே என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. திங்க் பாசிட்டிவ், மேக் யுவர் லைஃப் ஹாப்பி. until this, bye. It's Vijay. Bye bye.